இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்டில் வந்து இன்னைக்கு நாளைக்கு மற்றும் 26ஆம் தேதி வரைக்கும் வந்து அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் நேற்றுக்கு தினம் நமக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தன்படி மற்றும் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயிலான ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அதுக்குண்டான இந்த மழை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடுகளை வந்து எடுக்கணும் அப்படி ஒரு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நேற்றுக்கு தினம் மற்றும் இன்றைக்கு தினம் கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், மாநகராட்சி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசித்து இந்த மழை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னேற்பாடுகளை வந்து எடுக்கணும், அதுக்குண்டான விரிவான நடவடிக்கைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து இந்த மழை சமயத்தில் வந்து ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்குண்டான மேன் பவர், மிஷினரி, மரம் விழுந்துச்சுன்னா உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சார்ஸ் மற்றும் அதுக்குண்டான ட்ரீ கட்டர்ஸ், அது எல்லாமே வந்து ஜேசிபி, சிட்டாச்சிஸ் உள்ளிட்ட யந்திரங்கள் எல்லாமே வந்து தயார் நிலையத்துக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம். கூடுதலாக வந்து நம்ம வால்பாறை பகுதி மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிகளில் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பாறை பகுதிக்கு வந்து நம்ம இப்போ என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் 30 மேன் பவர் இருக்கிற ஒரு டீம் வந்து ஆல்ரெடி வால்பாறையில் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் SDRFலேருந்து வந்து நமக்கு இப்போது 80 பேர் இருக்கிற ஒரு டீம் கூட வந்து 2 டீம்கள் கூட வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெய்கிற வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் வந்து நம்ம அனுப்பப்படும். அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்கிறோன்னா, யாருமே வந்து ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு வந்து போகிறதுக்குண்ட ஒரு இது வந்து தவிர்க்கணும். மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் வந்து நம்ம நம்பர் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது, ஏதாவது இடைஞ்சல் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்லி 1077 இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப்லைன் இருக்கிற 0422 3206051 இந்த இணையதளத்துக்கு கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து மாநகராட்சி சார்பாக அந்தந்த மண்டலுக்கு உண்டான ஹெல்ப்லைன் கூட வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மற்றும் அந்தந்த நகராட்சிகளில் கூட வந்து இமீடியட்லி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு இந்த மழை காலத்தில் வந்து ப்ராப்ளம் வச்சுன்னா உடனுக்குடன் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் உள்ளன. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலங்கள் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 அண்டர் பாஸ்களெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம மாநகரத்தில் வந்து மழை காலத்தில் வந்து அதிகமான தண்ணி தேங்கி ஒரு போக்குவரத்து இடைஞ்சலுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போ மாநகராட்சி சார்பாக கூடுதல் அந்த பகுதியில் வந்து பம்புகள் போட்டுட்டு வித் ஜென்ரேட்டரோட அங்கே வந்து தனியாக வந்து ஒரு டீமை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. மற்றும் அவங்களுடைய ICCC சென்டர்லேருந்து இந்த பகுதியில் வந்து மழை வரும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை வரும்போது எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி வருது அப்படி கண்காணிச்சிட்டு உடனுக்குடன் அதுக்கு உண்டான அந்த பகுதியில் வந்து அந்த பம்பு மூலமாக தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. மற்றும் டிராஃபிக் டீமோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு, போலீஸ் டிராஃபிக் டீமோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதிகமான தண்ணி வர வாய்ப்பு இருந்தால் அந்த டிராஃபிக் டைவர்ஷனுக்கு உண்டான பிளான் கூட வந்து கொடுக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.